ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சூப்பில் நிறைய வெரைட்டி இருக்குது. வெஜிடபிள் சூப்பு, மட்டன் சூப், இந்த மாதிரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பூண்டு மிளகு சூப்பு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் சரி, சளி காய்ச்சல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சூப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் சளி காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இந்த சூப்பெல்லாம் ஒரு நாள் 2 நாள் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்தோன்னா சளி காய்ச்சல் குறையும். ஸோ அந்தளவுக்கு ஹெல்த்தியான சூப் இது. குழந்தைங்களுக்குலாம் வாரத்துக்கு ஒரு முறை இது கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்க்க முடியும், அதே சமயம் சுவையும் கொடுக்க முடியும். ஸோ குழந்தைகள் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. ஸோ கட்டாயம் இதை செய்து கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற மெத்தட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய மெத்தட். ஸோ இந்த டேஸ்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இது போல் ஒரு குட்டி உரல் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் மிளகு சீரகம் நுணுக்கிறதுக்கு வச்சுருப்போம்ல அது. இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைச்சிடலாம். இப்போ இதில் 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10லேருந்து 15 பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நிறையா சேர்க்கறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக இதை இப்போ நல்லா நசுக்கி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம நல்லா நசுக்கியாச்சு. ரொம்ப நைஸாக நசுக்க தேவையில்லை, கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த ஸ்பூனில் 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 1/4 கப் அளவு தண்ணி இருக்கும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி பார்த்து நல்லா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம சூப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் இருக்குல்ல அது. பட்டர் நல்லா உருகினதும் இதில் நம்ம நசுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க. பட்டர் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அந்தளவு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன சைஸ் கேரட், அதையும் தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷாக நம்ம கடைகளில் கிடைக்கும்ல அந்த பட்டாணியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தீங்கன்னா ஊற வச்சு எப்போதும் போல் நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு சேர்க்கணும். இது ஃப்ரெஷ்ஷான பட்டாணின்றதுனால நான் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ இதில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்கும். 4 கப் அப்படின்றது 1 லிட்டர் அளவு தண்ணி இருக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு சேர்த்துருக்கேன், பட் அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செய்யும்போது இந்த டைமில் உப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போது 25 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிலாம் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கமன்னு இந்த டைமில் வாசனை வரும். ஸோ இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கார்ன்ஃப்ளவர் மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணிக்கு அடியில் போய் கெட்டியாக நின்றுக்கிறோம். அதனால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. இது எதுக்காகனா சூப்புக்கு கொஞ்சம் கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக, இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்துகிட்டு அதை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு அதை தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க.
மிளகு நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப காரமாக இருக்காது. நீங்கள் ரொம்ப காரசாரமாக சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா காரசாரமாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா சுட சர்வ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மழை காலம் வேறு ஆரம்பிக்க போது இந்த மாதிரி சூடான சூப் குடித்தோன்னா ரொம்ப இதமாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சூப் ரெசிபி தயாராகிருச்சு. இதில் எவ்வளோ காய்கறிகள் சேர்த்துருக்கோம். நான் வெறும் பட்டாணியும் கேரட்டும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இது கூட நீங்கள் முட்டைக்கோஸ், மஷ்ரூம், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் சேர்த்துக்கிடலாம். ஸோ இந்த சூப் ரெசிப்பியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.